பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் பேட்மிண்டன் இரட்டையர் பிரிவு காலிறுதி சுற்றுக்கு முன்னேறி இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை சாதனை படைத்துள்ளது. குரூப் சுற்றில் இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை ஆடவிருந்த போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. சி பிரிவில் ஜெர்மனியின் மார்க் லாம்சஸ் மார்வின் சைல்டல் இணையுடன் இந்திய இணை மோதவிருந்தது. எனினும் காயம் காரணமாக இந்த இணை போட்டியில் பங்கேற்காமல் விலகிய நிலையில் சாத்விக் சிராக் இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றது. ஒலிம்பிக் பேட்மிண்டனில் காலிறுதிக்கு முன்னேறிய முதல் இந்திய இணை என்ற பெருமையையும் சாத்விக் சிராக் இணை பெற்றுள்ளது. சர்வதேச டென்னிஸ் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்தியாவின் முன்னணி வீரர் ரோஹன் போபண்ணா அறிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் இரட்டையர் பிரிவு டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஸ்ரீராம் பாலாஜி இணை தோல்வியடைந்து வெளியேறியது. இந்த நிலையில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ரோஹன் போபண்ணா தனது ஓய்வு முடிவை அறிவித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டியே இந்தியாவிற்காக தான் விளையாடிய கடைசி போட்டி என்று ரோஹன் போபண்ணா கூறியுள்ளார். 44 வயதாகும் போபண்ணா பெங்களூருவைச் சேர்ந்தவர். சுமார் 20 ஆண்டுகளாக டென்னிஸ் ஆடிய போபண்ணா இரட்டையர் பிரிவில் ஆஸ்திரேலிய ஓபன், கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரெஞ்சு ஓபன் என 2 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றவர் என்பது நினைவு கூறத்தக்கது. பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்திய வீராங்கனை மணிகா பத்ரா முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு டேபிள் டென்னிஸ் போட்டியின் 3ஆம் சுற்றில் பிரான்ஸ் வீராங்கனை பிரித்திகா பவதேவுடன் மணிகா பத்ரா மோதினார். போட்டியின் தொடக்கம் முதல் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தி செட்களை கைப்பற்றிய மணிகா பத்ரா 4-0 என்ற கேம் கணக்கில் பிரான்ஸ் வீராங்கனையை வீழ்த்தினார். இதன் மூலம் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு மணிகா பத்ரா முன்னேறியுள்ளார். ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்தியர் என்ற சாதனையையும் மணிகா பத்ரா படைத்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் பிரிவு ஸ்கேட்போர்டிங் போட்டியில் ஜப்பானைச் சேர்ந்த 14 வயது சிறுமி தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். ஸ்ட்ரீட் ஸ்கேட்போர்டிங் போட்டியில் ஜப்பானைச் சேர்ந்த கோகோ யோஷுவா 272.75 புள்ளிகளுடன் தங்கப்பதக்கத்தை வசப்படுத்தினார். 15 வயது நிரம்பிய மற்றொரு ஜப்பான் வீராங்கனை லிஸ் அகாமா வெள்ளிப்பதக்கத்தையும் 16 வயது பிரேசில் வீராங்கனை ரைசா வெண்கலப் பதக்கத்தையும் வசப்படுத்தினர். பாரிஸ் ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் 6 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலம் என மொத்தம் 12 பதக்கங்களுடன் ஜப்பான் முதலிடம் வகிக்கிறது. 5 தங்கம் உள்ளிட்ட 16 பதக்கங்களுடன் பிரான்ஸ் 2ஆம் இடத்திலும், 5 தங்கம் உள்ளிட்ட 12 பதக்கங்களுடன் சீனா 3ஆம் இடத்திலும் இருக்கின்றன. ஒரு வெண்கல பதக்கம் வென்ற இந்தியா பதக்கப்பட்டியலில் 26வது இடத்தில் உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.